ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்ட்ட 2 டைப் ஆஃப் பீப்புள் பத்தி பேச போகிறேன். ஒருத்தர் கொஞ்சம் எப்பவும் கவலைப்படுவாங்க, எப்பவும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆம், நான் எனக்கு டிப்ரெஷன்பாங்க, எனக்கு ஆங்ஸைட்டியா இருக்கும்பாங்க, படபடன்னு இருப்பாங்க. என்ன செய்யன்ட்டு அப்படியே ஒரு டென்ஷன்லே இருப்பாங்க. இல்ல ரொம்ப சோர்ந்து அப்படியே ஒரு அமைதியாயிருவாங்க. நிறைய காரியங்கள் சாதிக்க மாட்டார்கள். இவங்களுக்கு என்ன நம்ம கண்டுபிடிக்கோம்னா, இவங்களுக்கு பிரெயின்ல ஒரு டைப் ஆஃப் நெட்வொர்க், அதாவது ஒரு செல்ஸ், கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அந்த பிரெயின் நியூரான்ஸ் அது எல்லாம் ஒரு ட்ராக்ஸ் மூலமா கனெக்ட் ஆயிருக்கும். எஸ்பெஷலி இந்த முன்னால மனிதர்களுக்கே உரிய குரங்குகள்கிட்ட இருந்து இவால்வ் ஆனவங்க தான் மனிதர்கள். ஓகே, ஸோ இந்த அங்க உள்ள செல்ஸ், ப்ரீ ஃப்ரான்டல் லோப்ல உள்ள செல்ஸ், இன்னும் கொஞ்சம் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து அதை டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்னு சொல்றோம். ஓகே, இப்போ உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கேன். குரங்குகள் தன்னை பத்தி ரொம்ப யோசிக்குமா? மனிதர்கள் தன்னை பத்தி ரொம்ப யோசிப்பாங்களா? அப்படி கேள்வி கேட்டா நீங்க எல்லாரும் சொல்லிடுவீங்க, மனிதர்கள் தான் தங்களை பத்தி ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ தங்களை பத்தி ரொம்ப யோசிக்கிறவர்களுக்கு இந்த டிஃபால்ட் மோடு நெட்வொர்க் ஆக்டிவா இருக்கும். அவங்க எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? ரொம்ப ஒரி பண்ணுவாங்க. ஐயோ, நாளைக்கு நான் என்ன செய்ய போறேனோ, நாளைக்கு நான் இதுல பாஸ் பண்ணுவேனா, என்னை எல்லாரும் மதிப்பாங்களா, எனக்கு பிடிச்ச ஜாப் கிடைக்குமா, எனக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்குமா, அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணு என்னைய மதிப்பாளா, எனக்காக கேர் பண்ணுவாளா அப்படின்னு சொல்லிட்டு தங்களை பற்றி ஓவர் திங்கிங் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு டிப்ரெஷன் ஜாஸ்தியா இருக்கும் அண்ட் ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். தங்களை பத்தியே தாங்கள் நினைக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது. ஓகே, இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு நெட்வொர்க் இருக்கு பிரெயின்ல. ஹாப்பியா, நல்ல அச்சீவர்ஸ் அண்ட் எல்லாருக்கும் பிடிச்சவங்களா சிலவங்க வலம் வருவார்கள். அவங்களுக்கு டாஸ்க் பாசிட்டிவ் நெட்வொர்க்னு இதுக்கு ஆப்போசிட்டா பிரெயின்ல ஒரு நெட்வொர்க் இருக்கு. தன்னை பத்தி ரொம்ப யோசிக்க மாட்டாங்க, மற்றவர்களை பற்றி யோசிப்பாங்க. இவங்க கவலைப்படுறாங்களா, இவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம், அவங்களை எப்படி ஜாலி பண்ணலாம், அப்படியே யோசிப்பாங்க. அண்ட் பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸ் இருக்கும். இந்த டிஃபால்ட் மோடு நெட்வொர்க் ஆக்டிவா இருக்கவங்க அமைதியா ரொம்ப அச்சீவ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த டாஸ்க் பாசிட்டிவ் நெட்வொர்க் ஆக்டிவா இருக்கவங்க கலகலான்னு இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க, அச்சீவும் நிறைய பண்ணுவாங்க. ஓகே, இன்னும் பார்க்கலாம்.